ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நேற்று லைவ் ஸ்ட்ரீமிங்கில் நடந்த விஷயங்களை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கம்ருதீன் வந்து பயங்கரமாக ஆடி தூள் கிளப்பிட்டாப்புல. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், வேணால் பாருங்கள். 3 ஃபைட் எடுத்தாப்புல, ரம்யா கிட்ட, சுபிக்ஷா கிட்ட, அப்புறம் வந்து ஆதிரை கிட்ட. அதை முடிச்சுட்டு பார்வதி வந்து பயங்கரமாக ஏற்றி விட்டாங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தோம்ல. ஆனால் ரம்யாவை பற்றி சொன்ன 100க்கு 100 வார்த்தை எல்லாமே பக்கா சரியா. அதுவும் பார்வதி கிட்ட அவர் பேசும் பொழுது ரம்யா பற்றி அவர் பேசுனது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டு. அதெல்லாம் வந்து செம்மையாக மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு ரம்யாவை தோல் உரித்தது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்ருதீன் தான். ஏன்னா புட்டு வச்சிட்டார் பாயிண்ட்டை. ரம்யா அந்த மாதிரி பண்ணது வந்து தப்பாக இருக்குது, இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நெத்தி போட்டில் அடித்த மாதிரி வந்து பேசியிருக்காரு. ஸோ என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேற்று லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரம்யா ஓவராக வந்து பேசிட்டாங்க. பட் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா அது கேட்கலாம் வந்து கேட்டார். ஏன்னா கரெக்டு தானே, டக்குன்னு இது மட்டும் குத்துற, டாஸ்க் ஆடுற, ஆனால் வந்து பார்த்தோன்னா திடீர்னு ஏதாவது ஒரு இது பண்ணால் மயங்கிடுற அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தார்ல. அதை வந்து பாரதிகிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அது எப்படி எல்லாரும் தான் அம்மா அப்பா இல்லாமல் இல்லை கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், இவன் மட்டும்தான் கஷ்டப்பட்டு வந்தாங்களா? அது மட்டும் இல்லாமல் சுபிக்ஷா அடிக்கிறார். எது எடுத்தாலும் இந்த நான் மீனவ பொண்ணுன்றா. அப்புறம் வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வந்தோம், நாங்கள் வந்து இது பண்ணுறோம், எங்களுக்கு காசு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருமே ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒருத்தவங்க அதை டிபெண்ட் பண்ணி தான் வந்திருப்பாங்க, கரெக்டாக? ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவள் எப்படி வந்து அதை பேசலாம்? எப்படி அதை வச்சு ஓட்டுவாங்களா? மக்கள் என்ன முட்டாளாக இருப்பாங்களா? அப்படின்ற மாதிரி உட்காந்து புட்டு வைக்கிறாப்புல. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இந்த கார்டு ஒன்று எடுப்பாங்க, உமன் கார்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பால் கார்டு, தயிர் கார்டு அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒன்று. அந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாவர்ட்டி கார்டு. எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, நாங்கள் இந்த பிக் பாஸ்க்கு வரதே வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சத்துக்கு, எங்களுக்கு ஏதாவது இது முடிஞ்சுனே கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நடிப்பாங்க. அந்த நடிப்பு தான் ரம்யா நடிக்கிறாங்க அப்படின்றத சொல்லிட்டாரு. ரொம்ப ஃபேக்காக இருக்காங்க, மயக்கமும் வந்து அது ஃபேக்கு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு இதுவும் நாமினேஷனுக்காக வந்து பண்ணுறாங்க, இல்லை ஓட்டுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறத புட்டு வைக்கிறது. இப்போ பாருங்கள், அடுத்த வாரம் நாமினேஷனுக்கு அலைவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா கரெக்டு தானே, அடுத்த லக்ஸரி வீட்டில் அவங்க இருக்கும் பொழுது எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும்னு சொல்லிட்டு ரம்யா வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதிகமாக இருக்குது. ஸோ மக்கள் அதை புரிந்து கொண்டு விழித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. அடுத்து இந்த விக்ரம் ரவீன்ராஜ் ஒன்றை வந்து தலை அப்படின்றதுக்கு நான் கொடுக்க முடியாதுடா, ஏன்னா கனியும் சபரியும் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டை ஒன்று பார்க்கவே இல்லை. சும்மா கனிக்கு சபரிக்கு சொம்படிக்கணுன்றதுக்காக ஒரு வார்த்தை, நீயும் நல்லா தான் பண்ணுற, பட் அவங்க லெவலுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அவங்களுக்கு சுத்தமாக வந்து ஒரு அறிவே கிடையாது அப்படின்ற மாதிரி அது ஒரு பாயிண்ட்டு, சரியான பாயிண்ட் பாரதி வச்சுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதையும் வந்து அவர் வந்து ஓகே, ஆமாம் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி கனி சபரி இவங்க 2 பேருடைய நடிப்பையும் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. அதாவது கனி வந்து பார்த்தீங்கன்னா சபரிக்கு விட்டு கொடுக்குற மாதிரி, சபரி வந்து கனிக்கு விட்டு கொடுக்குற மாதிரி. ஆனால் வந்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தோத்தா கூட கடைசி வந்துட்டு கனியை ஜெயிச்சது சந்தோஷம், இதே இது சபரி ஜெயிச்சிருந்தாலும் சபரி ஜெயிச்சது சந்தோஷம் மாதிரி அவனு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எதுக்குடா இவங்க அப்படி ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது தான் கமருதி வந்து புரிஞ்சுக்கிட்டான், ஓகே ஆமாம் அப்படின்ட்டு. அடுத்து கனிக்கிட்ட போய் பேசும்போது கனி கரெக்டாக சொல்லிட்டாங்க. அந்த கான்வர்சேஷன் நல்லா இருந்தது கனிக்கும் கமருதிக்கும். என்ன அப்படின்னா, கனி வந்து ஒரே ஒரு பாயிண்ட்டு தான், நீங்கள் ஃபேராக விளாட்லன்னு சொல்கிறீங்க, ஆனால் இன்னொரு கோணத்திலே நீங்கள் யோசிங்க. இப்போ நீங்கள் பாத்ரூம் போயிட்டீங்க, அந்த டைமில் குத்துனது அப்படிங்கிறது தப்புன்னு நீங்கள் சொல்ல முடியாது, ஏன்னா நீங்கள் தான் போயிருக்கீங்க. அப்போ பிக் பாஸ் வந்து அப்போ தான் சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த டாஸ்க் படிக்கும்போது குத்துனது வேணால் அது வேணால் நீங்கள் சொல்லலாம், அது உங்களுக்கு. ஏன்னா நான் கபூர் இருந்தால் அப்படி தான் சொல்லியிருப்பேன். டாஸ்க் படிக்கும்போது பிக் பாஸ் வந்து நிப்பாட்டுங்க டாஸ்க் அப்படின்னு நான் சொல்லவே இல்லைங்க. ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஃபேராக அதை நடத்துக்கணும்ல. நான் பாத்ரூம் போகிறப்ப நீ குத்து, அது பிரச்சனை இல்லை. பாதிரியை குத்துனது கூட ஓகே, பட் சுபிக்ஷா குத்துனது தப்பு அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசியிருந்தால் நல்லாயிருக்கும். பட் கனிக்கிட்ட அது பேசலை. அவங்க என்ன சொல்கிறாங்க, உனக்கு சைட்லேருந்து அது அன்ஃபேர் நான் புரிஞ்சுக்கிறேன், பட் இந்த சைட்லேருந்து நீங்கள் எப்போ குத்த முடியும் அந்த கத்தியை, நீங்கள் எங்கேயாவது வெளியே போகும்போது தான் குத்த முடியும் அப்படின்ற கரெக்டான பாயிண்ட்டை வந்து புட்டு கனி வந்து வைக்கிறாங்க. அது வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ கமருதி அதை புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ இனிமேல் அவங்க கோணத்துலையும் நீங்கள் யோசிங்க. எப்படியோ நீங்கள் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து வாங்கிட்டீங்க. ஸோ அடுத்த வாரம் நீங்கள் எப்படியும் தலை தான், நான் வந்து ஒரு தலை தான், நீங்களும் ஒரு தலை தான். அதனால் அதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பக்காவாக நீங்கள் கேம் ஆடுங்க. உங்ககிட்ட இருக்க மைனஸ் வந்து அந்த கோவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை 2-3 வார்த்தை வந்து விட்டுறீங்க, அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. மற்றபடி கமருதீன் யூ ஆர் வெரி குட் பிளேயர் அப்படின்ற மாதிரி கனி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைக்கா எனக்கு அது புரியுது, நான் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், பட் இருந்தாலும் அன்ஃபேர் ஆடும்போது கொஞ்சம் கோவம் வந்துருச்சு அப்படின்னோடனே எஸ் கரெக்ட், அன்ஃபேர் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து, அவங்களுடைய கருத்து, நீங்கள் அசந்தப்போ போடுறது, அதனால் போட்டாங்க. அந்த கோணத்திலும் யோசிங்கன்ற மாதிரி கனி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு அட்வைஸ் கொடுத்தது அப்படிங்கிறது நல்லா இருந்தது. எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன?
இந்த கான்வர்சேஷன் பார்த்துட்டு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் கமருதீன் கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டராக கேம் வந்து கொண்டு வந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது, பார்வதி இஸ் லூசிங் ஹர் கேம். எல்லாரை பற்றியும் நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி சொல்லி வாட்டர்மெலனை பற்றியே வந்து நெகட்டிவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிறப்ப கொஞ்சம் பின்னாடி சந்திக்கிறாங்களோ பார்வதி அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்குது. உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.